Hello friends, welcome to this video. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி நமக்கு வந்து டெய்லி யூஸ் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேம்லேயே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் எங்கே தேவைப்படும், சப்ளை எங்கே இருக்கும் அப்படின்ற அந்த கான்செப்டே தான் சேம். இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இப்போ சப்போர்ட் அப்படின்னா நம்ம சின்ன ஒரு கான்செப்ட் பார்க்கணும். சப்போர்ட் அப்படிங்கிறது என்னது, எந்த இடத்துல வந்து தாங்கி இருக்குதோ அதை தான் வந்து நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்பர் லைன், அதாவது அப்பர் லெவலில் வந்து அதுக்கு மேலே போகல, அதை டச் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் அவங்களுக்கு சீக்கிரம் கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பேசிக்காக தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபாய் இந்த ரேஞ்ச், மிட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து இது வித்துட்டு இருக்கோம் இல்லையா. 12 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்டக்க பார்த்தீங்கன்னா அந்த மிட் ரேஞ்சிலேயே 10 ரூபா டு 50 ரூபாய் அந்த ரேஞ்ச் சேல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த 10 ரூபாய் அப்படிங்கிறத வந்து, ஏன்னா 10 ரூபான்னா அதே லெவல்லையே வந்து சேல் ஆகாது. 10 ரூபாய் இருக்கும், 15 ரூபாய் இருக்கும், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய், 35, 40, மறுபடியும் 50 டச் பண்ணிட்டு மறுபடியும் அதே கீழே வந்து அடுத்தடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 35, 40 இந்த மாதிரி வேரியாயே இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் டு 50 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளேயே வந்து மேக்சிமம் செல் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது விற்பனை ஆகிட்டே இருக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே. அந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். அந்த அந்த விலைக்கு வரும், அந்த விலைக்கு வந்ததையும் மறுபடியும் அடுத்தது ஏதோ சில காரணங்களாலையும் இல்லாட்டி அதிக விளைச்சல் இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலையும் இல்லாட்டி அதாவது தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அதோட விலையை வந்து கூட்டி வச்சுப்பாங்க. இப்போ ஒரு பொருளோட பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா எப்படி அந்த பொருளோட விலை வந்து கூட்டி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான். இப்போ 10 ரூபாய் இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா அதோட தேவை வந்து தக்காளியோட உற்பத்தி கம்மியாச்சு அப்படிங்கிறப்போ அதோட தேவை அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அந்த தக்காளியோட விலை வந்து அதிகமாகும் இல்லையா, அப்போ 15 ரூபாய்க்கு போகும். அடுத்தது அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அந்த தேவை அதிகரிக்கும் போது அதோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்போ அதே வந்து உற்பத்தி அதிகமாயிடுச்சு, இப்போ 50 ரூபாய் இருக்கு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகமாயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதே வந்து விலை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுதான் அந்த மாதிரி. இப்போ அந்த 10 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து சப்ளை. அந்த லெவலுக்கு கீழேயும் வராம அந்த லெவல்ல இருந்து அப்படியே மேலே மூவ் ஆகிட்டே இருக்கிறது. மேலே வந்து அந்த 50 ரூபாய் ரேஞ்சு சொன்ன முடியாது, அந்த 50 ரூபாய் ரேஞ்சை வந்து ஒரு ஹை ப்ரைஸாக வச்சு திருப்பி அதுக்குள்ளேயே வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த வந்து 50 ரூபாயை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சப்ளைன்னு சொல்லுவோம். டிமாண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா டைமில் வந்து விலை அதிகமாகுது. இதே வந்து தக்காளி அதிகமாக இருக்குது, தக்காளியை வந்து எப்படியாவது சேல் பண்ணணும் இல்லையா, அதனால வந்து சப்ளை அதிகமாக வந்து கம்மி விலைக்கு கொடுக்கறது, அதனால அது சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அதே லெவலில் தான் வந்து ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 10 ரூபாவில், அதாவது கீழ் சைடு சொல்கிறேன், 10 ரூபாவில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய தக்காளி பார்த்தீங்கன்னா மழை சீசன், அதாவது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தக்காளி உற்பத்தி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக வந்து அது கெட்டு போயிடும் இல்லையா, அதனால வந்து இன்னும் அந்த 10 ரூபான்ற லெவலை விட இன்னும் கம்மியாக குறைச்சி 8 ரூபாய், 5 ரூபாய், ஏன் 10 ரூபாய்க்கு 2 கிலோ 3 கிலோ அப்படின்ற லெவல்லாம் வந்து விற்பனையான காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இதை பார்த்தீங்கன்னா அதான் சப்போர்ட் லெவலை உடைச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து சில டைம் வந்து வெயில் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போது அது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து நான் ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா தக்காளியோடைய உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ
இப்போ 50 ரூபாயில வித்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 70, 80, 100 அந்த அளவுக்குலாம் போயிருக்கு. சிலங்கன்னா வெங்காயத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் போச்சு. ஆனா அதே இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 100 ரூபாய்க்கு 4 கிலோ 5 கிலோ அப்படின்ற அளவுலாம் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொருளோட தேவை அதிகமாச்சு, உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லக்கூடிய அந்த லெவலை விட அதிகமா வந்து மூவ் ஆகும். இதே வந்து அதிகமா இருக்கு, உற்பத்தி அதிகமா இருக்குது, விற்பனை கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலை விட கீழே விற்பனை ஆகக்கூடியது. இதுதான் வந்து மார்க்கெட்லயே நடக்குது. ஸோ எப்பெல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கோ அப்போ அதாவது ஒரு கம்பெனியோட உற்பத்தி அதிகமாயிடுச்சு, லாபம் அதிகமாயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையோ அதை தாண்டி வந்து ட்ரேட் ஆகும். அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கம்பெனி லாஸ் காட்டிடுச்சு அப்படின்றப்போ, இல்லாட்டி ஏதாவது அதோட உற்பத்தி அதிகமாக இருக்குது, அதோட பொருள் வந்து சேல் ஆகலை அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலை உடைச்சி கீழே கூடயும் ட்ரேட் ஆகக்கூடிய சில நிலைகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதை வந்து சார்ட்லேயே நம்ம பார்ப்போம். இந்த இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க.